உங்களுடைய நல்ல விஷயங்களை சொல்லுங்கள். அந்த நல்ல விஷயங்களுக்கு மக்களிடம் ஆதரவு திரட்டுங்கள். அதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய அடையாளத்தை, உங்களுடைய வளர்ச்சியை கட்டமைத்து முன்னேறுங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் பிரதமர் ஆகுங்க. ஒரு இளமையான பிரதமர் இந்தியாவுக்கு கிடைக்கிறாரு அப்படின்னா ரொம்ப நல்லது தான். யாருக்கும் அதில் ஒன்றும் மாறுபாடு கிடையாது. ஆனால் அதற்கு கையாள வேண்டிய வழி என்னென்னா, உங்களை பற்றி உண்மையான தகவல்களை சொல்லுங்கிறது தான் இப்போ முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. ஏன்னா ஒரு சமூகத்தையே பொய்கள் நிரம்பிய பொய்யான கருத்துகள் நிரம்பி ததும்புகிற ஒரு சமூகமாக மாற்றுவது பெரிய ஆபத்து. அப்புறம் உண்மை எது பொய் எதுன்னு இன்றைய சமூகத்துக்கு, இன்றைய தலைமுறைக்கு எதிர்காலத்தில் கண்டறியக்கூடிய திறனே சுத்தமாக போயிடும். அந்த மூளையே மழுங்கி போகும். அதனால் தயவு செய்து ஃபேக்ட்ஸை சொல்லுங்கள், ஃபேக்காக வேண்டாம். அந்த ஃபேக் நரேஷன், அது பொய்யான தகவல்களை கூறி அது ஒரு கருத்துக்களை கட்டமைக்கிற அந்த ஃபேக் நரேஷனுங்கிற பாணியை கைவிட்டு விட்டு ஃபேக்ட்ஸு, உங்களை பற்றி உண்மைகளை சொல்லுங்கள். உங்களை பற்றிய உண்மைகள் இப்போ நீங்கள் ஏற்கனவே விட இப்போ நிறைய இருக்குது. உங்களுக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கீங்க, அறிவிப்புகளை வெளியிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதனால் ஒரு நல்ல விஷயத்துக்காக, நல்ல ஒரு இதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறது உண்மையாக இருந்தால், ஒரு சமூகத்தில் உங்களை பற்றி பரவுகிற கருத்துக்களும் உண்மையாக இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா அதில் இந்த 2 நன்மை இருக்குது. ஒன்று, சமூகம் உண்மையை உணர்கிறது. இன்னொன்று, நீங்களும் உண்மையாகவே இந்த சமூகத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு ஆளுமையாக நீங்கள் காலப்போக்கில் முழுமையாக மாறிவிடுவீர்கள் என்பது அதில் 2 பெரிய பலன்கள் இருக்குது. உண்மைகளை முன்வையுங்கள். உண்மைகளை இந்த தலைமுறைக்கு, உண்மைகளை கண்டறியக்கூடிய திறனை உங்கள் மூலமாக வளர்த்து. ஏன்னா உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. உங்கள் முகத்தை பார்த்தா அந்த குழந்தைகள் ஆர்வமாக எதையும் கவனிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நல்ல, அப்போ அதன் மூலமாகத்தான் உங்களுடைய அந்த மாதிரியான பிரபலமான முகங்கள், உங்களை மாதிரி ஆளுமைகள் நல்ல விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லணும், இன்றைய தலைமுறைக்கு சொல்லணும். அதே மாதிரி சோசியல் மீடியாங்கிறது இன்றைக்கி தவிர்க்க முடியாத ஒன்றாயிருச்சு. அதில் வரக்கூடிய கருத்துகள் உண்மையான கருத்துக்களை தான் நம்ம நம்பணும் அப்படிங்கிற பயிற்சியை இப்போ நீங்கள் தான் எடுக்கணும். அதனால் தயவுசெய்து ஃபேக்கை விடுங்க, ஃபேக்டை சொல்லுங்கள். ஃபேக்டை சொல்லி நீங்கள் வளருங்க.